மதிப்பு என்னது, இந்திய லெவல்ல நம்ம உலக அளவுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். சோ நம்மளோட ஷேர் மார்க்கெட், வெல்னஸ் ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெல்னஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எல்லாம் விக்கிறோம் இல்லையா, அததான் நம்ம வந்து வெல்னஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதை வந்து இந்த ஒரு சார்ட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதாவது உலகளாவிய அளவுல பார்க்கும்போது குளோபல், அதையும் இந்தியாவை ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த வெல்னஸ் மார்க்கெட் ஷேர் வந்து குளோபலா, அதாவது உலக அளவுல 36% பங்களிப்பு இருக்கு. நம்ம இந்தியா அதுல எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட அந்த மார்க்கெட் ஷேர் மதிப்பு வந்து நம்மளுக்கு 57% இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க, இந்தியாவின் பங்களிப்பு வந்து உலகத்துல வந்து அந்த வெல்னஸ் நம்ம இது மாதிரி நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ல எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இப்ப நம்ம இந்தியால நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து படிப்படியா கூடிக்கிட்டே போகுது. அப்ப இது வந்து இன்னும் கூட தான் செய்யும். நாளடைவுல பாத்தீங்கன்னா இன்னும் உலக அளவுல பார்க்கும்போது குளோபல நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்க இந்த 36% இன்னும் அங்கிட்டு கம்மியாகும். நம்ம இந்தியாவுக்கு இன்னும் கூட தான் செய்யும். அதனாலதான் திரும்ப நாங்க ஃபோர்ஸ் பண்ணி என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா அளவுல நம்மளுடைய இந்த வெல்னஸ் ஷேர் வந்து கூடிக்கிட்டே போகுது, இன்னும் கூட தான் செய்யும். இதோட மதிப்பு மரியாதையும் கூடுறதுனால இந்த ஏஎன்சிசி கோர்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்திய அளவுல நீங்க எங்க போனாலும் மதிப்பு உங்களை வந்து ஒரு அங்கீகரிக்க பண்ணிக்கலாம் நம்ம ஆர்சிஎம்குள்ள. அப்படிங்கறதுனாலதான் திரும்பி அதை ஃபோர்ஸ் பண்ணி சொல்றோம். சோ இதுல நம்ம இந்தியால 57% இந்த வெல்னஸ் மார்க்கெட் ஷேர் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதுல நம்மளோட ஆர்சிஎம் பங்களிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22% அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, இது வந்து இன்னும் படிப்படியா கூடுங்க நமக்கு. அதனால நம்ம இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம முன்னேற்ற பாதையில கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இருந்தோம்னா நம்ம தான் நன்மை அடைய போறது. எஸ் சார். எஸ். Now out of that, that 57%, if you look into that, the most important one which I would like to highlight over here is almost 50% of the market size belongs to protein category in India. That means in this 57%, 50% is of protein. And most of the people still don't understand what is protein. Whether they need to take, whether there's an importance for it, they don't know. But the percentage is like this: 50% of this 57 is taken by protein only. And as you all know, today we are talking about the new product shake, but we'll start from the scrap. We'll start from UKG or playing class again, and we'll teach you what is protein all about. And we need to understand what is protein. And if you don't understand protein, there is no point in selling nutrition supplements, because without protein, nobody can survive. That is a very, very important thing. But the still doubt is there for people that if they take protein, they will have this problem, that problem. And that is being percolated around the world, because if you have got enough and more protein in your body and you are absolutely fit, then the chance of illness will not be there. So that is the problem. So we'll talk about more on that. Yes, ma'am. Yes, sir. சோ நம்ம 57% இந்தியாவோட பங்களிப்பு இருக்குன்னு சொன்னோம். எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் விக்கிறதுல. அதுல 50% பாத்தீங்கன்னா மார்க்கெட் சைஸ்ல என்னது விக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புரோட்டீன் கேட்டகரி, அதாவது இந்தியாக்குள்ள புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ், எந்த வகையான புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் தான் 50% நம்மளுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்துக்கோங்க, 57%த்துல 50% வந்து வெறும் புரோட்டீன் பேஸ்டு சப்ளிமெண்ட்ஸ் தான் போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புரதச்சத்து எவ்வளவு ஒரு மனிதனுக்கு இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டனாலதான் இதோடைய அந்த growth வந்து நம்மளுக்கு கூட இருக்கு. சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புரதம்னா என்ன, ஒரு மனுஷனுக்கு எதுக்கு புரதச்சத்து தேவை, வாழ்நாள் ஃபுல்லா தேவையா, எந்த அளவு தேவை, ஏன் அப்படின்னு சொல்லி இதை தாங்க ஃபுல்லா பார்க்க போறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு தெரியாதுங்க, புரதம்னாலே எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட ஈஸியா புரிஞ்சு இந்த செஷன் முடியும் போது புரதச்சத்து என்ன, எப்படிப்பட்டது, எத்தனை வகை இருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் நம்ம இந்தியால இருக்கிறனால அதோடைய ப்ராடக்ட்ஸ் அவ்வளவு கூடுதலா புரதத்தை பேஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கறனாலதான் நம்ம இது வந்து அத பத்தி பேச போறோம். வாங்க பார்க்கலாம். எஸ் சார். Yes. Now this is an alarming picture, and this is the condition of protein understanding by the people of India. Look at this: 73% of urban rich India is protein deficient. Now when we look into urban rich India, they are financially very strong. They are in the urban part of the India, and the urban part means well educated, well knowledgeable people, and in that 73% of them are protein deficient. Can you believe this? And this happens because of some of the myths. And what are the myths about the protein sources? I'll tell you.
70% of pregnant women and lactating mothers wrongly believe. What is that wrongly believe? That protein is easily available in fruits and vegetables, which is not. But they believe that if I take protein, I will take fruits and vegetables, I'll get the protein which is required by my body. Especially pregnant women, 70%. Can you believe? Now, next is the 73% in urban India. They think it's true. And what is that? Leafy vegetables are good source of protein. They think, and this is also wrong. And the third is 20% of those who've been a part of this survey believe a protein-rich diet is unhealthy. That is, proteins are bad for health. Can you believe this? This is the understanding by the urban-rich India people. So you can just imagine what could be the condition when you go down to the village level. Nothing will be there at all. But still, in that 57% wellness market share in direct selling, 50% comes from protein. There is huge gap, that gap needs to be bridged. And we'll talk about that later. Yes, ma'am. Yes, sir. So, இன்னொன்னு அது தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க 73% அர்பன் ரிச் பீப்புள். அது என்ன அர்பன் ரிச் பீப்புள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நகர்ப்புறம் வாழக்கூடிய மக்கள் புரதச்சத்து இல்லாம இருக்காங்க. நம்ப முடியுதா? சோ நம்ப முடிய மாட்டேங்குது இல்லையா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நகர்ப்புறத்துல இருக்கவங்க எல்லாம் பயங்கர நாகரிகமா ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே ஃபுட் எல்லாமே மாத்திருக்காங்க, அவங்கள தெரியும் படிச்சவங்க தான் அப்படின்னு நினைக்கிறோம். சோ படிச்சவங்க நிறைஞ்ச இடம் தான், படிச்சவங்க தான், பணக்காரங்க தான். இருந்தாலும் 73% மக்கள் நகர்ப்புறம் வாழ் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புரதச்சத்து கம்மியா இருக்காங்க. சோ இதுதான் உண்மை. அது போக 70% பிரெக்னன்ட் லேடிஸ், அதாவது பாலூட்டும் தாய்மார்கள் இல்லாட்டி பிரெக்னண்டா இருக்கிறவங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த புரதச்சத்து மிகவும் அவசியம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனா என்ன நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு முட்டாள்தனமா இந்த புரதச்சத்து நம்ம சாப்பிட்ற பழங்கள்லையும் காய்கறிகளையும் நிறைஞ்சு இருக்கு. சோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலே ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவையான புரதம் தேவை அப்படின்னு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா ஃப்ரூட்ஸ்லயும் வெஜிடபிள்ஸ்லயும் நம்ம நினைக்கிற புரதம் கிடையாது. சரியா? அது போக 73% அந்த நகர்ப்புறம் வாழ் மக்கள், அதாவது இந்தியர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது கீரை வகைகளை சாப்பிட்டோம்னா நமக்கு நிறைய புரதச்சத்து கிடைச்சிரும் அப்படின்னு அதையும் நம்பிக்கிட்டு இருக்கோம். சரியா? நம்ம சொல்றதே உண்டு இல்லையா, கீரை சாப்பிடுன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா, கீரை சாப்பிடணும்னு சொல்லி கேட்கறது உண்டு. உண்மை என்ன, கீரை நல்லது, ஆனா கீரையில புரதம் இருக்கா? இல்ல. இதுதான் உண்மைங்க. அது போக இன்னும் கொஞ்சம் பேர் என்ன நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புரதச்சத்து, அதாவது புரோட்டீனே நம்ம உடம்புக்கு நல்லது இல்ல, ரொம்ப புரதச்சத்து எடுத்துக்க கூடாதான், அது நம்ம வயிற்று ஏத்துக்கிடாது, ஏதாவது செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு 20% மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம அறியாமையினால இந்தியா எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க. புரதம்ங்கிறது ஒருத்தன் மனுஷனுக்கு வேணும். ஆனா நகர்ப்புற வாழ் மக்களே 73% பேர் புரோட்டீன் டெஃபிஷியன்டா இருக்காங்க. அவங்க சாப்பிடல புரதம் இல்ல. அப்ப நகர்ப்புறத்துக்கு கீழே வாங்க, அப்ப கிராம மக்கள்லாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எனக்கு புரதச்சத்துன்னு சொன்னாலே என்னன்னு தெரியாது. அப்ப அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். எஸ் சார். Yes, and this is the absolutely alarming picture. If I ask you that are you getting enough protein, and if you say yes, then you are wrong. You are simply thinking that you are getting, because 9 out of 10 Indians lack adequate protein. And that's the reason why for the last 1.5 months, I am talking about you don't take protein. I am asking or telling that you take adequate amount of protein. If you take protein, there is no point in, getting, saying that you will getting a result for that. You can simply raise your hands and say that I am taking protein. That's all. But if you want to get apt result, you need to take adequate amount of protein. And 9 out of 10 Indians lack that. That means around 90% of Indians lack adequate protein intake. Absolutely alarming picture. And rest, this is the condition of 2 big metro cities over here. Now, we have conducted this protein gap study, and what we find is Delhi, the capital of India, the most developed metropolitan cities, the protein gap is 99%. Can you believe this? Most of the people over there are absolutely educated and all. Still, the percentage is so alarming that the protein gap is the highest in Delhi, 99%. That means almost everybody needs it. And its lowest is in Mumbai, 68%, right? That could be the reason why the NutriCharge is in Mumbai. So we talk about this product both over there. That's the reason it would have been go down. But still, it is a very alarming picture.
And the other thing which I would like to highlight is the protein. 91% of the vegetarian and 85% of the non-vegetarian are deficient of this protein. Now, because the non-vegetarian takes eggs, then mutton, meats and all. So through that, they get some protein. So that's the reason why the percentage is just a little lower, 85% of the people. But as far as vegetarian is as high, 91%. But the only highlight in this part is, which gives a ray of hope, is the lower age group between 30 to 40 show better than average protein intake. That means this average age of 30 to 40 is showing a better protein intake. So future is bright. And that could be the reason that 50% came from this only. Out of 57%, I told you 50% comes from protein. This category has helped a lot in achieving that. So one thing I would like to tell you, my dear friends, that is the take-home sentence, which is written in the violet color in the last, below the screen. Protein is essential to life. If you understand this, you will remain healthy. You will be away from the disease. And if you don't understand it, you will not be healthy and you will be diseased. Simple. Absolutely simple. Yes. Yes, sir. So அடுத்து இந்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா இதுல நிறைய விஷயம் இருக்குங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார்கிட்டயாச்சும் போய் நீங்க ரொம்ப சத்துள்ள சாப்பாடா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல புரதம் நிறைஞ்சிருக்கா? எஸ் அப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா சுண்டெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேள்வி கேட்கணும், என்ன இது உண்மை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன ஆராய்ச்சி சொல்லுதுன்னா 90% மக்கள் நம்ம புரதம் எடுத்துக்கிறோம். ஆனா போதுமான புரதம் எடுத்துக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுதாங்க பதில். அதுவும் 90%. அப்ப பாருங்க 90% மக்கள், அதுவும் இந்தியர்கள் போதுமான அளவு, அடிக்குவேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா போதுமான அளவு உங்களோட சாப்பாட்டுல புரதச்சத்து நிறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. என்ன இன்னொரு ஆராய்ச்சி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 10 பேர்ல, இப்ப ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 9 பேர் புரதச்சத்து குறைபாடோட தான் இருக்கும். சரியா? இப்ப 10 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 9 பேர் புரதச்சத்து கம்மியா தான் நமக்கு இருக்கு. ஒரே ஒருத்தர் தான் தப்பி பழிச்சு புரதத்தை கரெக்டா சாப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப பாத்துக்கோங்க, இந்தியர்கள், அதுவும் முக்கியமா நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாம் புரதச்சத்து இல்லாம தான் வந்துகிட்டு இருக்கோம். சரியா? அதிலும் நம்ம வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா, நீங்க சைவம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, சைவ சாப்பாடு சாப்பிட்ற மக்கள் 91% புரோட்டீன் டெஃபிஷியன்ட் தான் இருக்காங்க. புரதச்சத்து உங்க உடம்புல குறைபாடா தாங்க இருக்கு. அதை வச்சேதான் நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மீதி, அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நான்வெஜ் சாப்பிட்றாங்க இல்லையா? சோ நான்வெஜ்ல கொஞ்சம் புரதம் இருக்கிறனால அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருது. இருந்தாலுமே 100ல 85% நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாம் புரதச்சத்து டெஃபிஷியன்டா தான் இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு டெய்லி பேசிஸ்ல அடிக்குவேட், அதாவது போதுமான அளவு புரதச்சத்து நம்ம சாப்பாட்டுல நிறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாருமே எடுத்துக்கிறது இல்ல. 10ல ஒருத்தங்க தான் புரதச்சத்து கரெக்டா சாப்பிட்டுட்டு வராங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்புறம் 30ல இருந்து 40 வயசுக்குள்ள மக்கள் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜா புரோட்டீன் எடுத்துக்கிறாங்க. ஆவரேஜ்னா சரியான புரோட்டீன் முழுமையா எவ்வளவு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் கம்மிக்கு கொஞ்சம் கூடுதலா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கே அந்த வயசுலதான் லைஃப்னா என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். சோ 30ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஆவரேஜா புரோட்டீன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி சொல்லுதுங்க. சோ நம்ம இங்க பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டிகன் சிட்டிஸான டெல்லி ஆகட்டும், மும்பைல ஆகட்டும் எல்லாம் படிச்சவங்க தான். அந்த எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த புரதச்சத்து எவ்வளவு அப்படி கம்மியா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 99% மக்கள் புரதச்சத்து குறைபாடோட டெல்லியிலையும், மும்பைல ஓரளவுக்கு பரவாயில்ல. சோ மக்கள் 68% புரதச்சத்து கம்மியா தான் இருக்கு. சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இந்தியாவோட பங்களிப்பு புரதத்துல நம்மளுக்கு கூடுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சோ அது வெறும் அந்த 30ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற மக்கள் மட்டும் சாப்பிட்டே இவ்வளவு இருக்குன்னா, இப்ப மீதி எல்லாரையும் நம்ம சாப்பிட வச்சு இந்தியாவை தேத்தி கொண்டு வந்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு பிசினஸ்ல ஜெயிக்கலாம் மட்டும் யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரதச்சத்து நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்றுங்க. உங்களுடைய நீங்க கரு உண்டாதுல இருந்து நம்ம சாகுற வரைக்கும் நம்ம உடம்புக்கு புரதச்சத்து மிக 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 அவசியம். எஸ் சார். Now next, again a very very alarming picture. 97% do not understand importance of protein, and 3% only understand its importance, but they still ask, why should we consume it? So picture is very very precariously posed. You can understand this. This is the understanding of protein in India. And if you are still confused, then it is very very clear that you are unfortunate.
to be healthy. You are not going to be healthy, and you will get all the disease which a person can get, because protein increases the immunity, and immunity will definitely come only if the antibody is there. And when you take enough and more protein, then adequate amount of antibody will be released, and that antibody is going to give you the immunity. So if protein is not there, there won't be any antibody created in your body, and you will not be the immunity will be going down. Yes. Yes, sir. So அடுத்து இந்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்தியால சரியா 97% மக்களுக்கு புரதம்னா என்னன்னு தெரியல. சரியா, இப்ப நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணனால நாங்க திரும்ப திரும்ப வந்து என்னமோ வாய்ப்பாடு மாதிரி சொல்றதுனால நம்ம இப்ப அட்டன் பண்ண எல்லாருக்குமே புரதச்சத்துனா என்ன, உடம்புக்கு எதுக்கு தேவை, எப்படி ஒரு முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி தெரியும். சரியா, இதே இது நம்மளுக்கு வந்து படிச்சவங்களதான் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு உடம்புக்கு புரதம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. எல்லா சத்தும் தான் தேவை, கீரை சாப்பிடறோம்னா அதுல போதும் இதுல போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், புரதம் எதுல இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படிதானே? அப்ப 97% வந்து புரதம்னா என்னன்னே தெரியல, அதோட முக்கியத்துவமும் தெரியல. மீதி இந்த 3% இருப்பாங்களா மக்கள், அவங்களுக்கு வந்து புரதச்சத்துனா என்னன்னு தெரியும், படிச்சவங்களா இருப்பாங்க. சோ 4 விஷயம் ரொம்ப உடம்ப பத்தி அவ்வளவு பேசி ஆராயிருவாங்களா இருப்பாங்க. சரியா, ஆனா அவங்களுக்கு புரதச்சத்துனா எதுக்குன்னு தெரியும், இருந்தாலும் நான் எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டகனம், எதுக்கு அடுத்தவங்க சொல்லி நம்ம கேட்கறதா அப்படிங்கறதுனால புரதச்சத்து அப்படிங்கறது அவசியத்தை உணராமதான் நம்ம இந்திய மனிதர்கள் இருக்கும். சரியா, அப்ப புரதமே இல்ல, நான் இப்ப வந்து எனக்கு உடம்பு நான் ஃபுல்லா லைஃப் வாழ்ற வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா எந்த ஒரு நோய் வாய்ப்படாம இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்ப உங்க சாப்பாட்டுல புரதச்சத்து இல்லையோ உங்களுக்கு எல்லா நோயும் வராம இருந்து உங்களை கட்டி காக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, முடியாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோய் வந்து வரதான் செய்யும். கொரோனா வருமா, ஈஸியா புரதச்சத்து உங்க உடம்புல எல்லாம் வரதான் செய்யும். அடுத்து டிபி வரமா செய்யலாம், வரதான் செய்யும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு புரதச்சத்து தான் ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அடிப்படையான ஒண்ணுதுங்க. அதை வச்சுதான் மீதி எல்லாமே இயங்குது. அப்ப புரதச்சத்து இல்லாத போது உங்க உடம்பு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஈஸியா நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு போதுமான அளவு புரதச்சத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறோம். எஸ் சார். Yes, and I'll tell you one more thing, that this particular presentation will be little bit animated, so you can see the slides moving rather than slides absolutely still, right? Because we are already still, because we are in a Zoom meeting, so we are intact sitting in a chair where we will not be able to move, but here slides will slowly move, and that will definitely help us to understand things better. Right? Let's move. Now, from the scrap, as I told you, we are in the play class now. What is protein? Okay. And protein is basic building block of human body. And what a nice picture to make you understand. Because if you are building, basically constructing a building, so you require very quality stones or quality bricks. And if the quality of the stone and bricks are very good, then of course the building will be very strong. Similarly, the protein is basic building of human body. It is just like the stones and bricks of the building. It is absolutely similar to that is protein to our body. So if the protein is not there properly, then this building block will be in a very, very bad condition. So you can get many diseases. As we move forward, I'll tell you that. So we'll go back. Yes. Yes, sir. So சார் சொன்ன மாதிரி இப்ப நம்ம அடிப்படையில இருந்து பார்க்க போறோம். ஸ்கிராப்ல இருந்து எனக்கு புரதம்னாலே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்க கூட இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா முடிக்கும் போது புரதத்தை பத்தி நீங்க 1 மணி நேரம் கூட பேசலாம். அந்த அளவுக்கு அறிவு வந்து நாங்க இந்த ஸ்லைட்ஸ் தந்துரும். சோ புரதம்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். சோ புரதம்னா என்ன அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் a building block of human body அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம உடம்ப வந்து ஒவ்வொரு இதா அமைச்சு கொடுக்கறதே புரோட்டீன் தான், புரதம் தான் சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு செங்கலும் கல்லும் எவ்வளவு முக்கியமா இருக்கோ படிப்படியா கெட்டுறோமோ, அதே மாதிரிதான் புரதம் அப்படிங்கிற ஒரு சத்து நம்ம உடம்புக்கு இன்றியமையாத இருக்கு. சரியா, புரதச்சத்தை வச்சுதான் நம்ம உடம்பையே அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார். Yeah. Now, what are the functions of protein? Now we understood what is protein. Now we need to understand what is functions of protein. Look at this animated takak, dishum, and dishum. What is the understanding you got that? That's the reason I told you it's an animated sort of presentation, so you will understand it properly. Just a minute back, I said that if you take protein, the body will have antibody.
And when the antibody is enough in your body, you will develop or build up the immune support. So now look at this. This particular person is standing with perfectly, is a warrior. So completely is ready to face any problem which is going to happen. And similarly, you can see the expressions of various types of viruses and pathogens, right? Looking confused that how to get into this body. But the body is too strong that this virus is not able to enter. And that happened because of the intake of protein, and that intake of protein has given antibody to his body. Now look at that. The virus is going to attack. We'll go back again and show you. The virus is going to attack, but that is being kicked off, and it is not able to enter the body of that particular person because he's very strong and perfectly immune. Now, second one, this is the first function of the protein. And if protein is not there, this function will not happen. Number two, look at this, again, animated one. Contractile proteins. And this contractile protein is responsible for the muscle contraction and movement. And for that, protein is required. The muscle which is being contracted over there requires protein, and the bone, which is the support system there, that also needs protein. Picture is very clear now. Okay. Just want to make you understand it properly. That's the reason why it is being animated like this. Right. Now, the third one, transport protein. Now, look at that. What actually happened? Hemoglobin. And then many times I told you that hemoglobin takes various nutrients from one part or the other, or it carries to the cells of the body, and also it carries oxygen, right? And it's a combination of hem and globin. You can see hem and globin gets attached, and that's how it becomes hemoglobin, right? And what actually hemoglobin? It's a transport protein. You can see the transport system is coming. A truck is coming with oxygen, right? And the truck is what? Hemoglobin. So that is what? So transport proteins, carrier proteins that move molecules from one place to another around the body, whether it is nutrients, whether it is oxygen. I'll show you this picture once again. Look at this. Hem is coming and attached to globin. And this globin is what? Hem is iron, and globin is protein, basically, because it's the amino acid which you get from the protein. So the quality protein you take, you will get globin, and that globin will go and attach with hem. So it becomes hemoglobin. So iron deficient and protein deficient person will not have adequate amount of hemoglobin. Very, very simple understanding. And this hemoglobin is the transport protein. And you can see in this picture, the truck is coming with oxygen and nutrients. Look at this. This is what all about, right? Okay, we'll come back after this. Yes, sir. So, இன்னைக்கு இருக்கிற ஸ்லைட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனிமேட்டடா இருக்கும். அனிமேட்டடா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருக்கிற பிக்சரே கொஞ்சம் நகலும். ஓகே, அது மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம புரதத்தை பத்தி என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன், அதாவது ஒரு புரதம் ஒரு மனுஷனோட உடம்புல இருந்து என்ன செய்யும் அப்படிதான் பார்க்க போறாங்க. சரியா? எப்போ ஒரு மனுஷனோட உடம்புல புரதச்சத்து நிறைஞ்சிருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து கூட இருக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூட இருக்கும். நம்ம வெளியே போயிட்டோம்னா காத்துல வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கதாங்க செய்யும். சரியா? நூற்றுக்கணக்கான கிருமிகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. சரியா? அப்ப ஒருத்த மனுஷனுக்கு புரதச்சத்து நிறைஞ்சு இருந்துச்சுன்னா அந்த கிருமிகள் எல்லாம் இப்ப இருக்கு பாத்தீங்களா, கலர் கலரா இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொரு கிருமிகள் நினைச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒண்ணு கொரோனா வைரஸா இருக்கலாம், ஃப்ளூவா இருக்கலாம், ஒரு டிபி கிருமியா இருக்கலாம். இது மாதிரி நம்ம அறிஞ்சது இன்னும் தெரியாத கிருமிகள் பற்பல ஏறலாம். சரியா? அது எல்லாம் ஒரு மனுஷனுக்கு உள்ள போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி வாழ முடியுமானா வாழ முடியாது. வெளியே போகும்போது தூசி இதெல்லாம் நம்ம தாக்கதான் செய்யும். அப்ப ஏன் ஒருத்தங்களுக்கு அட்டாக் ஆகுது, ஒருத்த மனுஷன் உடம்புல உள்ள போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரதச்சத்து நிறைஞ்சு இருந்துச்சுன்னா உங்க உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி வச்சிருக்கும். என்னதான் இந்த கிருமிகள் உள்ள போனாலும் உங்க உடம்புக்கு இந்த கிருமிகளை உடனே கொல்லக்கூடிய தன்மை தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கிருமிகள் எல்லாம் செத்து போய் நீங்க ஜெயிச்சிடுறீங்க. சரியா? அப்ப யார் ஒருத்தவங்களுக்கு புரதச்சத்து இல்லையோ அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிருமி எல்லாம் உள்ள போய் அது ஜெயிச்சிருது. 2 நாள் ஆகும், 4 8 ஆகும். அதை ரெப்ளிகேட் ஆகிட்டே போய் உங்க உடம்புல உங்களால அது கொல்லக்கூடிய சக்தி தெரியாதனால நீங்க நோய் வாய்ப்பற்றீங்க. இதுதாங்க பேசிக்கா நடக்குது. எஸ் சார். சோ அப்ப எதுக்கு புரதச்சத்து தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா, புரதச்சத்து இருந்தாதான் ஒரு மனிதர்களுக்கு தசைகள் வைக்கும். சோ தசைகள் இருந்தாதான் உங்க உடம்புல அந்த உள்ள காட்டியிருக்காங்க இல்லையா, அந்த மசில்ஸ் சொல்றது, கையில அந்த தசைகள் இருந்தாதான் ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கோ உங்களுக்கு உடம்புல நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு தசைகள் தேவை. தசைகள் இருந்தா செய்யக்கூடிய வேலையை ஈஸியா செய்வீங்க, உங்க உடம்பு வலிக்காது. இல்லாட்டி பண்ற வேலையை கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு உடம்பு வலி ஏற்படும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
சோ இங்க என்ன காட்டுறாங்கன்னா ஒரு ஹீமோகுளோபின், அந்த ரத்த அணுக்கள் ஹீமோகுளோபின் ரெண்டும் சேர்ந்தது ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப ஹீமோகுளோபின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹீம்னா அயன், குளோபின்னா புரோட்டீன். அப்ப ஒரு இரும்பு சத்தும் அந்த புரதமும் சேர்ந்து ஹீமோகுளோபின் நம்ம உடம்புக்குள்ள ரத்தமா உள்ள போகுது. சரியா? ரத்தம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஹீமோகுளோபின் அந்த ரத்த அணுக்கள் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க ரத்தத்துக்குள்ள புரதத்தை எல்லாத்தையும் விட்டு அதே நேரத்துல ஆக்சிஜன், சரியா, நமக்கு தேவைப்படுற ஆக்சிஜனும் ரத்தத்துல வந்து கலந்து விடுறதுனால என்ன ஆகும்னா உங்க ரத்தம் வந்து சுத்தமா இருக்கும், ஈஸியா எல்லா இடத்துக்கும் போய் சென்றடையும். சோ இதுதாங்க நடக்குது. எஸ் சார். Yes, and now from here every point which we are saying, I request you to keep writing it, otherwise there won't be any use of it. Now, signs and symptoms of protein deficiency. Most of the people don't understand this. So what are the signs and symptoms of protein deficiency? I'll show you here. Skin, hair and nail problem will occur. That means the nails will become so brittle that it will start breaking very easily. And the hair fall will be absolutely in a high range. And the skin look so dull that if you are 25, you will look like 35. So skin, hair and nail problems happens because of the protein deficiency. Now, next is loss of muscle mass. It should have been like this, but this guy is like this. Just like a skeletal system wearing a shirt. You may think that this guy doesn't have any fat. Oh, that's good, but he doesn't have any muscle also. Biggest problem. Now, increased severity of infection. That if you get any infection, that will be there with you for some days, because it will not leave you soon. Because the severity will definitely be increased because of this. And weakness and fatigue. This is what you find when you lack protein. Weakness of fatigue. Now, weakness, you are driving a luxurious car, but you are not able to enjoy the ride. And look at this lady. She doesn't she doesn't seems to be sleeping. It looks that somebody has stabbed her or somebody has shot her. She's lying on the sofa like that, just like a dead body. It's because of the lack of protein. Okay, so these are the things which everybody should understand. And this confusion need to be removed totally once and forever. Yes. Yes, sir. சோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல புரதச்சத்து குறையும் போது அது ஒரு அறிகுறிகள் வந்து தருங்க. சரியா? என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யார் ஒருத்தங்களுக்கு உங்க உடம்புக்கு புரதம் சத்து இல்ல அப்படிங்கறது இந்த அறிகுறி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் திங் என்ன காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளோட முடி. சரியா? இது நல்ல ஒரு சிம்டம்ங்க. சோ யாருக்குன்னா முடி கொட்டுற பிரச்சனை இருக்கோ, சிம்பிளா நம்ம ஒரே இதுல முடிச்சிடலாம். உங்களுக்கு புரதச்சத்து கம்மியா இருக்கு உங்க உடம்புக்குல அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்ப முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க, அது போக தோல் ரொம்ப வறட்சியா இருக்கு, சோ தோல் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அது போக நெயில், உங்க நகம் வந்து டக்குன்னு ஏதாச்சும் பட்டா கூட உங்களுக்கு பிஞ்சிரும். சரியா? அப்படி வந்து பிய்யக்கூடாது. அவ்வளவு ஃபோர்ஸா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. உங்க உடம்புல புரதச்சத்து கம்மியா இருக்கிறனாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. சரியா? அது போக புரதச்சத்து இல்லாம இருக்கும் போது உங்க உடம்புல அந்த தசைகளோட அளவு வந்து கம்மியா இருக்கும். சரியா? அந்த பிக்சர்ல போட்டிருக்காங்க பாத்தீங்களா? பார்க்க கொஞ்சம் நோஞ்சான் மாதிரி, உடல் மெலிஞ்ச மாதிரி இருக்காங்க இல்லையா? அப்ப யாரெல்லாம் இப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரதச்சத்து இல்லை. புரதச்சத்து இல்லாதனால தசைகள் வைக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி சிம்டம்ஸ் நம்ம உடம்புல காட்டுறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்க்ரீஸ் சிவியாரிட்டி ஆஃப் இன்ஃபெக்ஷன். சரியா? ஒரு லைட்டா ஒரு தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம் பிடிச்சா கூட என்ன பண்ணோம்னா உங்களை ஒரு 2 வாரத்துக்கு இழுத்து வச்சிருங்க. சரி, ஏதோ ஒண்ணு வீட்டுல இருக்கிற சாப்பிட்டு சமாளிச்சிருவோம் அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல, டாக்டரை போய் ஒரு 2 தடவை பார்த்து அவர் கொடுக்குற மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு, சோ வேலைக்கு போகாம ஒரு 4 நாள் வீட்லயே இருந்து அந்த அளவுக்கு ஒரு குட்டியா வந்தது கூட உங்க உடம்புல வந்து பெருசா இன்ஃபெக்ஷனா இழுத்து வச்சிரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா உங்க உடம்புல அந்த நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாதனால ஒரு குட்டி காய்ச்சல், தலைவலி கூட அடுத்தடுத்து ஒரு பிரச்சனையை வந்து விட்டு உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கூட்டி விட்டுறது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புரதச்சத்து இல்லாட்டி மனிதர்கள் எப்படி உணருவாங்கன்னா, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? நீங்க நல்லாதான் சாப்பிட்டுருப்பீங்க, காலையில நல்லாதான் தூங்கி இருப்பீங்க, இருந்தாலும் காலையில வந்தோன்னா எப்படா நைட் வரும், எப்படா படுப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் செட் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா உங்க உடம்புல புரதச்சத்து இல்லாதனால நீங்க எப்பவுமே ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் பண்றீங்க. சோ யாருக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நான் டயர்டா ஃபீல் பண்றேன், எனக்கு போதுமான தூக்கம் இல்லாத மாதிரி இருக்கு, இந்த காரணங்கள் சொல்றாங்களோ அவங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அவங்க மனிதர்களுக்கெல்லாம் புரதச்சத்து குறைபாடு அவங்க உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். எஸ் சார். Yes. Now look at this. This is for the ladies to understand properly, right? All those ladies who are there and all those parents who have got girl child,
they should understand this. Lack of protein among women results in low energy level, fatigue, and reduce their abilities to do normal work. So she may not be able to perform what she is being designed. Absolutely very bad condition this is. And for man, lack of protein results in poor stamina and energy levels in man. It's not that he's singing a ghazal, he is actually yawning because of the lack of protein. Yes, ma'am. Yes, sir. So அப்ப பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்காவாசி பெண்கள் இல்லாட்டி உங்க பிள்ளைங்க பெண் குழந்தைகள் வச்சிருந்தீங்கன்னா நீங்க கவனிக்கணுங்க. சோ புரதச்சத்து பெண்களின் உடம்பில் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு எனர்ஜியே இருக்காது, வேலையே செய்ய முடியாது. சரியா? சோ பெண்களை வந்து நீங்க திட்டாதீங்க, என்ன ஒரு வேலை செய்யாம படுத்து கிடக்கா அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுறது உண்டு. ஏன் அவங்களால பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா காரணம் இதுதாங்க. அவங்க உடம்புல புரதச்சத்து கம்மியாகும் போது உங்களால அன்றாடம் வேலையே பண்ண முடியாது. சரியா? ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், எந்திரிக்க முடியாது, வேலையே செய்ய முடியாது, கஷ்டப்பட்டு உடம்பு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். காரணங்கள் வந்து இதுதான். சோ புரதச்சத்து கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் சார். இதே இது ஆண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடம்புல புரதச்சத்து கம்மியாகும் போது அவங்களுக்கும் அந்த எனர்ஜி லெவல் இல்லாம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களால அன்றாடம் வேலைகளை பண்ண முடியாது. சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா ஒரு 4-5 வேலையை பண்ண வேண்டிய இடத்துல அவங்களால ஒரு வேலையை தான் பண்ண முடியும். அதுவும் கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி அவங்க உடம்பை இழுத்துட்டு போய் பண்ற மாதிரி இருக்கும். இதற்கு காரணம் வந்து புரோட்டீன் கம்மி அப்படிங்கிறது காரணம். எஸ் சார். Yes, and poor protein intake results in poor productivity. Another big problem. You want to do so many things, you want to achieve so many things, but your productivity becomes absolutely poor. And that's the reason why the condition is because you lack protein in your body. And this is wonderful. What a great picture it is, right? I salute the manufacturer of the belt, because if that is removed, the tope will definitely be just like Humpty Dumpty. It will come down, right? The belt is holding, and you understand what I'm going to tell now, right? Most of the people still says, I am taking protein, but no, yeah, this is not getting lower, or this is not, going back, or I'm bloating myself, I'm becoming fat. So now look at this. When your protein intake is inadequate, this happens for everyone, I'm telling you, because so many people, when I ask, they say, sir, I take 1 sachet of NutriCharge Chloride. Congratulations, no use. So when your protein intake is inadequate, now look at the next sentence, very, very important. Your body attempts to restore your protein status by increasing your appetite. It will make you more hunger and encouraging you to find something to eat. And when you go for eating, what is that you are going to eat? You are going to eat only those which your tongue says. You will go behind the taste. You will go for medu vada, you will go for bonda, you will go for carbohydrate filled masala dosa and all those things. Then what is actually happening? You are becoming more fatty. That is what is happening. Yes, ma'am. Yes, sir. So அடுத்து இந்த பிக்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல புரதச்சத்து கம்மியா இருக்கும்போது ப்ரீவியஸ். சோ புரதச்சத்து கம்மியா இருக்கும்போது உங்களால ப்ரொடக்டிவிட்டி வந்து கொடுக்க முடியாதுங்க. அது என்ன ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேலை பண்ற இடத்துல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு இந்தந்த வேலைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களால எல்லா வேலையும் செய்து முடிக்க முடியல. சரியா? இதே ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், எந்த வேலையில் நீங்க எந்த நிலையில இருந்தாலும் புரதச்சத்து கம்மியால உங்களால முழு ரிசல்ட் கொடுக்க முடியாம போகுது. சரியா? அடுத்தது புரதச்சத்து கம்மியா இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல புரதம் கம்மியாகிறனால பசித்தன்மை கூடுது. சோ இதெல்லாம் நமக்கு தெரியாது. சோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைங்க. அடிக்கடி பசிச்சுக்கிட்டே இருக்கு, இப்பதான் சாப்பிட்டுருப்பேன், இருந்தாலும் எனக்கு திரும்ப பசிக்குதே ஏன் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. சரியா? அனையாரம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் கொஞ்சோண்டி சோறை சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் திரும்ப பசிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? திரும்ப சோறு போட்டு சாப்பிடுவீங்களா? இல்லையே. என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெளியே விற்கிற கடையில போய் பஜ்ஜி போண்டா அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அனையாரம் நம்ம வயிறை வந்து ஃபில் பண்ணிடும். சோ நம்ம நாக்கு என்ன கேக்குதோ, புத்தி சொல்றதை கேட்காம நாக்கு சொல்றதை கேட்டு கடகடன்னு போய் சாப்பிட்டுட்டு வந்து வயிறை ஃபில் பண்ணிடும். சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கெட்ட கொழுப்பு தாங்க உடம்புல இப்படி கூடி தொப்பதான் வைக்குமே தவிர உங்க உடம்புக்கு சத்துக்கள் நிறைஞ்சது இருக்காது. அப்ப அந்த பசித்தன்மையை கூட்டி விடுறது எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல புரதம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க சரியா சாப்பிடுற சாப்பாட்டுல அப்ப திரும்ப உங்களுக்கு வந்து பசிக்குது. அப்ப பசிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுதான் வைக்கிறோம். சோ இதுதான் நம்மளோட அன்ஹெல்தி வேக்கு வந்து காரணங்கள். And how much protein do we need each day?
this is another big important. Simply taking protein will not help you. Adequate amount of intake of protein is going to help you. And what is that? And that is 1 gram per kg body weight. Right? If you're 60, then you need to take 60 grams. So basically, minimum 60 gram protein every day an adult person should take. That is the WHO and ICMR has propounded actually. So now you think of yourself whether you are taking 60 gram minimum protein daily. Okay. And when you take protein, it will give you muscles because the food for the muscles are protein and water. So you need to take protein, and you know that muscles are important. It's not just to flex and show the people that you are a muscular man, but to do all these work or job which you are seeing in this picture, you need muscles. Even to climb stairs holding a bag, you require muscles. And muscles will only come when you have got protein. And protein, that's the reason why we say it's the food of muscles. Yes. Yes, sir. So, அடுத்து புரதம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுக்கு புரதச்சத்து ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு உங்க வெயிட்ல 1 கிராம் அப்படின்னு அளவுல தேவை. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப 60 கிலோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 60 கிராம் புரதம் தேவை. இல்ல உங்களோட வெயிட் 70 கிலோ அப்படின்னா உங்களுக்கு 70 கிராம் புரதச்சத்து உங்க உடம்புக்கு தேவை. சரி, வகையான வேலையா இருந்தாலும் நீங்க பண்றதுக்கு அதுக்கு தசைகள் வேணும். சோ தசைகள் நல்லா கரெக்டா இருந்தாதான் உங்களால ஒரு மாடி படிக்கட்டு உங்க பிள்ளைங்களை தூக்குறதோ வேலை செய்யறதோ எல்லாமே முடியும். ஏன்னா புரதச்சத்து தான் ஒரு மனுஷனுக்கு இன்றியமையாத ஒன்று. அந்த தசைகளுக்கு சாப்பாடு புரதம் அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார். Okay. And our strength of muscles and function depends on a fine balance between I'll show you what is that. Protein synthesis and protein breakdown. So on one hand, the protein breakdown is happening, and on the other hand, protein synthesis is happening. So if this is balanced, then the muscle strength will be very high. The amount of muscles in our body will be very high. Now look at this picture. When more protein synthesis happens, the muscle growth goes up like this. You see the picture, right? How it's animated. And when protein breakdown happens, muscle loss happens. It comes down. So I'll show you with this picture once again, you will understand. So there should be a balance between protein synthesis and protein breakdown. But what actually happens in most of the cases, 90% of the people, protein breakdown is happening, but the protein synthesis is not happening. Now look at this. When the more protein synthesis happens, the muscle growth will happen. You can see over there, going up. But when the muscle loss happens, where the protein breakdown happens. Okay. So protein is the best nutrient for promoting protein synthesis. Of course, for protein synthesis, you need to take protein only. So protein is the best nutrient for promoting protein synthesis. Okay, we'll come back after this. Yes, sir. Now I request each and everybody to write every point which we are saying, because we are taking very slowly so that you can understand, because we are starting from the scrap as protein is said. So protein is very, very important, my dear friends. And if you lack protein and if you're taking inadequate amount of protein, then it is going to be dangerous. So that's the reason I'm taking it this particular presentation very, very slow so that you can understand everything. Yes, ma'am. Yes, sir. So இன்னைக்கு வந்து பிரசன்டேஷன் வந்து சார் ரொம்ப ஸ்லோவா தான் போய்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க பென் பேப்பர் எடுத்து எழுதிக்கிட்டே வரணும். அதுக்காக நாங்க ஸ்லோவா போறோம். ஏன்னா நம்மளுக்கு புரதச்சத்து மிக மிக அவசியம். சோ உங்களுக்கு தெரியாததெல்லாம் நீங்க தயவு செஞ்சு அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எழுதிக்கோங்க. எஸ் சார். சோ நம்ம உடம்புல புரதச்சத்து வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சரியான அளவுல பேலன்ஸ்டா இருக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல புரதம் வந்து நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? அப்ப சாப்பிடுற புரதம் உள்ள உங்களுக்கு புரதச்சத்து உங்க உடம்புக்கு போய்கிட்டே இருக்கு. அதே நேரத்துல உங்க உடம்பு வந்து புரதத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரியா? அப்ப என்னது புரோட்டீன் சிந்தசிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம புரதம் சாப்பிடுறோம், உங்க உடம்புக்கு புரதச்சத்தை வந்து வெளியே இருந்து நீங்க உள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. புரோட்டீன் பிரேக் டவுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல இருந்து புரோட்டீன் வெளியேறிக்கிட்டு இருக்கு. வேலை செய்யும் போது எதெல்லாம் பண்ணும்போது அந்த எனர்ஜி நம்மளுக்கு போகும் இல்லையா? அனைவரும் புரோட்டீன் சத்தம் கம்மியாயிட்டே தான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டுமே சமமா இருக்கணும். சரியா? பேலன்ஸ்டா இருக்கணும்.
சாப்பிட்ற சாப்பாடும் உள்ள போய்கிட்டே புரதம் இருக்கணும். அப்ப நம்ம வேலை செய்யும் போது புரதம் வந்து நமக்கு கரைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த ரெண்டும் சமநிலையில இருந்தாதான் நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்ப அந்த புரோட்டீன் இன்டேக் நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல புரதச்சத்து நிறைய இருக்கோ உங்களோட மசில் growth தசைகளோட வளர்ச்சி வந்து முழுமையா இருக்கும். அதுவும் படிப்படியா உயர்ந்துகிட்டே போகும். இந்த பிக்சர்ல காட்டுற மாதிரி சரியா? எப்ப நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல புரதம் இல்லாம ஆனா புரதச்சத்து உங்க உடம்புல இருந்து போய்கிட்டே இருக்கு சரியா? நீங்க வேலைகள் செய்யும் போது எல்லாமே உங்க மசில் வந்து வேலை பார்க்குது இல்லையா? அப்ப புரதச்சத்து இருந்தாதான் அது அடுத்த நாளும் அதே மாதிரி கட்டி காக்கும். அப்ப இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுல அதை யூஸ் பண்ணிட்டு உங்க மசில் என்ன ஆகும், உங்க தசைகள் என்ன ஆரம்பிக்கும்னா அப்படியே கரைய ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்ப புரோட்டீன் சிந்தசிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல புரதச்சத்து வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு ப்ராசஸ் சரியா? உங்க உடம்புல புரோட்டீன் போய் அப்படியே சேர்ந்து மசில் ஆகுது. அப்ப அதுக்கு உங்களோட சாப்பிட்ற சாப்பாடுல சத்துக்கள்ல புரதச்சத்து இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கணும். எஸ் சார். Now, as you all know, we have already spoken about this. The essential amino acids and non-essential amino acids comprises, and you can see they join together, and that's how the protein is formed, right? And so basically the end product of protein is amino acids only. And when you take a quality protein, it should give you 9 essential amino acids. Now, essential amino acids are those amino acids which body cannot produce, but must be obtained from the diet. And you may not be getting this from your diet. So it is very, very important that you should take nutritional supplements as protein so that you will get all those 9 essential amino acids which is required by our body for functioning properly. And one such example was globin, which I have shown you like just 15 minutes back. Now, essential amino acids are important for our muscles, for muscle protein synthesis, right? It's very, very important for muscle protein synthesis. Now, look at this. How to know which protein has all essential amino acids? That means a high quality protein. How will you come out? Now, PDCAS, this is one thing, right? Protein digestibility corrected amino acid score. That is, when you take the protein, it should be digested properly, and you should convert that into 9 essential amino acids, which is basically used by the body to perform different functions. So PDCAS value, so all essential amino acids should have PDCAS value 1, and the digestibility of protein should be very, very high. And high quality protein will always have PDCAS of 1. Yes, ma'am. Yes, sir. அப்ப புரதம் சத்து தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். சோ புரதச்சத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இந்த ரெண்டும் கிடைச்சாதான் நம்மளால புரதச்சத்து வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அது என்ன எசென்சியல் அமினோ ஆசிட், நான் எசென்சியல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எசென்சியல் அமினோ ஆசிட்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ எசென்சியல்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அத்தியாவசியமான அப்படின்னு சொல்லுவோம் சரியா? அப்ப நம்மளுக்கு தேவைப்படுற அந்த அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் நம்ம உடம்புல உற்பத்தி பண்ணாது, அதுவா உற்பத்தி பண்ணாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல அமினோ அமிலங்கள் நிறைஞ்சதா இருக்கிறதா நம்ம பாத்துக்கணும். அப்படி பாத்துக்கிட்டாதான் அந்த அமினோ ஆசிட் நமக்கு தேவை. ஆனா சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நம்ம கொடுக்கணும். எஸ் நெக்ஸ்ட் சார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல அந்த அமினோ அமிலங்கள் இருந்துச்சுன்னா உங்க உடம்புல அந்த புரோட்டீன் வந்து கூடிக்கிட்டே வருது சரியா? அதாவது உங்க உடம்புல எவ்வளவு புரதச்சத்து தேவையோ அது வந்து கூடிக்கிட்டே வச்சு சரியான அளவுல மசில்ஸ் வைக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார். அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப என்ன சொன்னேன், ஒரு மனுஷன் புரதம் தேவை, புரதம் வைக்கிறதுக்கு அந்த அமினோ அமிலங்கள் தேவை. அந்த அமினோ அமிலங்கள் உங்க உடம்புல உற்பத்தி பண்ணாது, நீ சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எடுக்கணும். சரி, அப்ப எந்த அமினோ அமிலங்கள் எடுத்துக்கிற, எப்படி எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரும் சரியா? அப்ப எந்த ஒரு ப்ராடக்ட்ல, எந்த ஒரு இதுல அந்த PDCAS அப்படிங்கிற வேல்யூ 1 அப்படின்னு இருக்கோ அதுல வந்து நிறைஞ்ச புரதம் வந்து சரியான புரதம், அதுல வந்து எல்லா அமினோ அமிலங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட முடியும் சரியா? அப்ப PDCASனா என்னன்னா, புரோட்டீன் டைஜஸ்டிபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர். இதுதான் ஃபுல் ஃபார்ம். ஷார்ட் ஃபார்மா PDCAS 1 அப்படின்னு சொல்றோம். எந்த சாப்பாட்டுல இது நிறைஞ்சு இருக்கோ அது வந்து சரியான புரதமா உங்க உடம்பு ஏத்துக்கிறோம். அந்த சாப்பாடை வந்து நம்ம உடம்பு ஈஸியா டைஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சரியா? வேற புரதத்தை உங்க உடம்புக்கு கொடுக்கும் போது உங்க வயிறு வந்து அதை டைஜஸ்ட் பண்றது கஷ்டப்படுதுங்க. அதுல இருந்து புரதச்சத்தை மட்டும் இழுக்கிறதுக்கே கஷ்டப்படும். ஆனா PDCAS 1 அப்படின்னு எதுல போட்டிருக்கோ அதை நம்ம உட்கொள்ளும் போது நம்ம வயிறு வந்து கஷ்டப்படாது. ஏன் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா, அந்த டைஜஸ்டிபிலிட்டி வந்து ஈஸியா இருக்கும். அந்த செரிமானத்தன்மை வந்து அப்படியே நடக்கிறனால
புரதம் சத்து உங்க உடம்புல புரதமாவே போய் அப்படியே போய் செயல்படுது. சரியா? எஸ் சார். Yes. So this protein is of 3 types: soy protein, whey protein, and casein. Right? Soy protein, we know much about that because we have been dealing with that and we have been talking about that for the last 10 years now. Now, we always talked about whey along with soy protein. So casein is maybe a new one for you. But still, how are these proteins different from each other? That I'll let you know now. How are these proteins different from each other? That is soy, whey, and casein. Number one, all of them have varying amounts of amino acids. The amino acid which is required by these proteins are in varying number, right? Now, whey and casein, these two proteins comes from milk, okay? So when you coagulate the milk or when you churn the milk, what is that you are going to get? You will get a solid part and a fluid part. So solid part is casein, which comprises of 80%, and whey in that, that's the fluid part, which comprises of 20%. So 80-20 combination is all about this whey and casein, which comes from the milk. And in this whey and casein protein, leucine is an amino acid which is more in that. And what actually leucine do? Look at this. It stimulates protein synthesis and reduces protein breakdown. So what will happen? Your muscle will be totally intact and very, very strong and strength, right? Now, next, whey and casein. As I told you, both are found in milk, and 80% is casein and 20% is whey. And coagulated part is casein, that paneer and all these casein. Then the watery part is whey, right? Now, soy protein. Okay, it contains more arginine and more glutamine. These are all amino acids, right? So, arginine is precursor for protein synthesis and supports immune function. Very, very important, right? And it is helpful for males also, men, right? Because it increases the sperm count and all those things. Then glutamine, it facilitates the entry of leucine in the cells for muscle protein synthesis. So leucine, which you get from the whey protein or from the casein, need to be pushed into the cells. And for that, this glutamine helps a lot. That is what all the function is all about. And all these needs to be digested properly. Then only it will have any effect. Yes, ma'am. Yes, sir. So, இப்போ வந்து நமக்கு புரதத்தை பத்தி பார்த்தோங்க. சோ அப்ப இந்த PDCAS1 போட்டிருக்க புரதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3 வகைப்படுது. எப்படின்னா சோயா புரோட்டீன், வை புரோட்டீன், கேசின் புரோட்டீன் அப்படிங்கிறது. சோ சோயா புரோட்டீன் நம்ம வந்து பயங்கரமா பார்த்தாச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோயா புரோட்டீன் சோயால இருந்து எடுக்கிறாங்க, பிரிச்சு ஐசோலேட்டட் புரோட்டீனான்னு பார்த்தாச்சு. சரியா? அப்ப இந்த 3 வகையான புரோட்டீன் எப்படி வேறுபடுது? புரதமா உங்களுக்கு தெரிஞ்சு ஒண்ணுதான் அப்படின்னு கிடையாது, 3 வகை இருக்கு. சோ இதுல அடங்கி இருக்க அமினோ அமிலங்களை வச்சு எல்லாமே வேறுபடுது. சோ ஒவ்வொரு வகையான புரதத்துக்கும் ஒவ்வொரு வகையான அமினோ அமிலங்கள், ஒரு இதுல 9 இருக்கும், ஒரு இதுல 11 இருக்கும், அப்படி மாறுபடுது. சரியா? அப்ப இந்த சோயா புரதத்தை விட்டுருங்க, சோயா புரோட்டீனை விட்டுருங்க. மீதி இருக்கிற வை புரோட்டீன் அண்ட் கேசைன் புரோட்டீன் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு, எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ரெண்டுமே பால்ல இருந்து நமக்கு கிடைக்க போறதுங்க. சரியா? அப்ப பால்ல இருந்து நம்ம வந்து அந்த வெண்ணெயா பிரிச்சு எடுத்து மீதி மோரா எடுத்துறோம், இது வெண்ணெயா எடுத்துறோம். சம்டைம்ஸ் நம்ம பால்ல இருந்து திரைய வச்சு இங்கிட்ட பன்னீரை எடுத்து சீஸ் எல்லாம் பண்றோம். சோ அப்படி பிரிச்சு எடுக்கிற பை ப்ராடக்ட்ஸ்ல இருந்துதான் நமக்கு வந்து இந்த வகையான வை புரோட்டீன், கெசைன் புரோட்டீன் அப்படின்னு கிடைக்குது. சோ இந்த புரதத்துல 2 வகையான புரதத்துல என்ன நிறைஞ்சிருக்கும்னா லியூகைன் அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன்ட் வந்து இருக்கும். சோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ இதுதான் இந்த வை புரோட்டீன் அந்த கசைன் புரோட்டீன் எடுக்கிறோம் இல்லையா, இதுக்குள்ள இருந்து கிடைக்கக்கூடிய லியூகைன் அப்படிங்கிறது உங்க உடம்புல புரோட்டீன் உற்பத்தியை கூட்டி புரோட்டீன் கம்மியாகிறத தடுக்குது. இதுதாங்க. சோ நம்மளுக்கு என்ன பண்றோம்னா சாப்பிட புரோட்டீன் அப்படியே எடுத்துக்கிடுது. நீங்க உடம்பு வேலை செய்யும் போது புரோட்டீன் கரையும் இல்லையா, அதை கரையிறத கம்மி பண்ணி விட்டுருது. டு பி சிம்பிள். எஸ் சார். அப்ப இந்த வை அந்த கெசைன் இந்த 2 வகையான புரோட்டீன் எதுல இருக்கும்னா நான் சொன்ன மாதிரி பால்ல இருக்கு. சோ இந்த பால்ல இருந்து நம்மளுக்கு அந்த வை புரோட்டீன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20%, 80% கெசைன் அப்படிங்கிற புரோட்டீனும் எடுக்கிறாங்க. எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து நல்லா நம்ம மோரா கடைஞ்சி எடுக்கும் போது மோர் தனி வெண்ணெய் தனியா வருது இல்லையா. சோ இந்த 2 வகையிலும் 2 வகையான புரதம் இருக்கு. இதை நம்ம பிரிச்சு எடுத்து அதுக்குள்ள இருந்த சத்த புரதத்தை எடுத்து உள்ள நம்மளுக்கு சேர்த்திருக்கனால நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த PDCAS வேல்யூ 1 அப்படிங்கிறது இந்த வகையான புரதத்துக்கு வந்து கிடைச்சிருது. அப்ப நம்ம உடம்பு வந்து அது ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார்.
Yeah, continue. ஓகே. சோ சோயா புரோட்டீன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி என்னதுன்னு தெரிஞ்சதுதாங்க, நம்ம பார்த்ததுதான். சோ சோயா புரோட்டீன்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல வந்து மோர் ஆர்கினைன், குளூட்டமைன் அப்படிங்கிற அமிலங்களும் நிறைஞ்சிருக்கும். சரியா? சோயா பீன்ல இருந்து அந்த சத்துக்களை மட்டும், புரதத்தை மட்டும் உறைஞ்சி இருக்கிறது தான் சோயா புரோட்டீன் அப்படிங்கிறது. சோ மீதி ரெண்டும் பால்ல இருந்து எடுப்போம். இது வந்து சோயால இருந்து நம்ம எடுக்கிறோம். இதுல என்ன இருக்கும்னா, இதுலயும் தனிப்பட்ட ஆர்கினைன் அப்படி வந்து இருக்கும். இந்த ஆர்கினைனுக்கும் என்ன ஒரு தன்மை உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல இதை எடுத்துக்கிற போது கண்டிப்பான முறையில் யாரா இருந்தாலும் அந்த புரதச்சத்து வந்து உங்க உடம்புல கூடிக்கிட்டே போகுது. அந்த புரோட்டீன் சிந்தசிஸ், அந்த புரோட்டீன் வந்து வைக்கிறது கூடிக்கிட்டே போகுது. அது போக நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது கூட்டிவிடும். எதுனா ஆர்கினைன் அப்படிங்கிறது. அதனாலதான் இதனை நம்ம உள்ள சேர்த்திருக்கோம். சரியா? அதுக்கு அடுத்தது குளூட்டமைன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உங்க உடம்புக்கு அந்த லியூசைன் அப்படிங்கிற சத்து எல்லா செல்லுக்கும் போய் சென்றடையணும். சரியா? அந்த சத்து எல்லா உடம்புக்கும் போய் சென்று அடைஞ்சாதான் என்ன பண்ணும்னா, அந்த எல்லா ரத்தத்து மூலியமா நம்ம சத்து எடுத்துட்டு போய் வந்து எல்லா செல்லுக்கும் போய் வைக்குது. அப்ப எல்லா ஆர்கனஸ்க்கும் எல்லா நேரத்திலயும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, ரத்தத்து மூலியமா அந்த புரதம் வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் நல்ல புரதம் கிடைச்சுக்கிட்டே இருக்கிறனால உங்களால நல்ல வேலையும் செய்ய முடியுது. அதே மாதிரி இதுக்குள்ள அடங்கியிருக்க சத்துக்கள் வந்து அந்த புரதம் கம்மியாகிறத வந்து தடுத்து நிறுத்துது. எஸ் சார். Yes, and the most important of this is digestibility itself. If your digestion is not proper, then if you take protein also, there won't be any use or any result you are going to get. Now look at this animated picture. I'll show you. Whey is very fast, it will come, and very fast it will go. Soy protein comes very slowly and stays for a very long time. So the best option is to mix whey protein and isolated soya protein for those people who go for gym. I hope you remember that what I said. So that is now is coming very, very clear in front of you. Next is casein. More sustained, slow release. You can see that amino acid is getting into the bloodstream very slowly and it stays there for 6 hours. Now soy protein. Moderate release of amino acid in the bloodstream and it stays for approximately 4 hours. So what is the absolute fantastic and good formula? It is amino acid release rate. This is the amino acid release rate. You can see casein, very slow, soy protein, moderate, and whey, very fast. So if you want all these things put together, soy, casein, and whey, each has a unique property related to muscle health. And best strategy is to blend all these 3 proteins together to get fantastic result for muscle growth and sustainability. Isn't it? Absolutely a very, very correct formula. So we'll learn more about that after this. Yes, sir. சோ இப்ப பார்த்தோம் இல்லையா? சோ 3 வகையான புரதம். இது எப்படி டைஜஸ்ட் ஆகும்? அதாவது உங்க வயிற்றுக்குள்ள நீங்க இந்த புரதத்தை எடுத்துக்கும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா வந்து வேலை பார்க்குதுங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வை புரோட்டீன் நீங்க உட்கொள்ளும் போது அதுல என்ன ஆகும்னா, அதுல இருந்து வரக்கூடிய அமினோ ஆசிட் உங்க ரத்தத்துல உடனே கலந்துருது. சரியா? சாப்பிடுறீங்க, சாப்பிட்ட உடனே அது போய் ரத்தத்துல எல்லாமே என்ன ஆயிரும்னா அந்த வை புரோட்டீன் வந்து கலந்துருது. அப்ப கலந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2-3 மணி நேரத்துக்கு உங்க ரத்தத்துல ஃபுல்லா அந்த புரதம் வந்து நிறைஞ்சிருக்கும். வை புரோட்டீன் அப்படிங்கிற புரதம் வந்து நிறைஞ்சிருக்கும். அதனாலதான் ஜிம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. அவங்க வேலை செஞ்சிருக்கும் போது அவங்க உடம்புல இருந்து தசைகள் கம்மியா இருக்கும். அவ்வளவு எனர்ஜி வெளியே போயிருக்கும், புரதம் கம்மியா இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலை ஜிம்ல இருந்து வெளியே வந்தோடனே வை புரோட்டீன் எடுத்துக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, உடனே அவங்க ரத்தத்துல கலந்து அந்த புரதம் கொடுக்கறனால அதை எடுத்துக்கிடுவாங்க. அடுத்த வகையான புரதம் கெசைன் அப்படிங்கிற புரதம் என்ன பண்ணும்னா, ரொம்ப ஸ்லோவா தான் அதுக்குள்ள இருக்கிற அமினோ அமிலங்களை எல்லாத்தையும் ரத்தத்துல வந்து கலக்குது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல அந்த கெசைன் அப்படிங்கிற புரதம் நிறைஞ்சு இருந்துச்சுன்னா அது உங்க உடம்புல ரத்தத்துல ரொம்ப ஸ்லோவா தான் கிடைக்கும். உடனே சத்து போய் அடைஞ்சிருமானா இல்ல, ஒரு 6 மணி நேரத்துக்கு ஆனா இருக்கும். சரியா? உடனே ரத்தத்துல போயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அந்த சத்து நிறைஞ்சு இருக்கும் உங்க ரத்தத்துல. பாத்தீங்கன்னா அந்த கெசைன்ங்கிற புரதம் வந்து நிறைஞ்சிருக்கும். அப்ப இந்த சோயா புரோட்டீன் அப்படிங்கிறது என்னன்னா, 2க்கும் இடைப்பட்ட இதுல நடக்குது. சரியா? அப்ப எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் மாடரேட்டா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஸ்லோவாவும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டாவும் இல்லாம அதுக்குள்ள இருக்கிற அமினோ அமிலங்களை கொஞ்சம் கொஞ்சமா உங்க ரத்தத்துல கலந்து அந்த ரத்தத்துல உங்களுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு இந்த சத்து வந்து நிறைஞ்சிருக்குங்க. அப்ப பாத்துக்கோங்க, அப்ப கெசைன்,
சோயா, கை, இந்த 3 வகையான புரதத்துல அமினோ அமிலங்கள் இருக்கு. இந்த அமினோ அமிலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான வேலைகளை வந்து ரத்தத்துல போய் செய்யுது. ஒண்ணு ஸ்லோவா கலக்குது, ஒண்ணு மாடரேட்டா கலக்குது, ஒண்ணு ஃபாஸ்டா கலக்குது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த தேர்ந்து எடுத்து ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பெஸ்ட் குவாலிட்டி புரோட்டீன் தேவை. அப்ப இந்த பெஸ்ட் குவாலிட்டி புரோட்டீனா என்னது? இந்த 3ம். அப்ப இந்த 3ஐயும் உள்ளடக்கி இருந்தா அவனுக்கு எந்த நேரத்திலும் ரத்தத்துல வந்து புரதச்சத்து நிறைஞ்சு இருக்கு அப்படிங்கறதுக்காக தேர்ந்து எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம அறிவெல்லாம் உள்ள செலுத்தி இந்த 3 வகையான புரதத்தையும் உள்ள சேர்ந்து எடுத்து நம்ம சேர்த்திருக்கோம். சரியா? வாங்க என்னன்னு பார்ப்போம். எஸ் சார். Here comes the bigger, right? What is what we are waiting for? இப்பதான் சூப்பர் ஸ்டார் ஒரு பிரசன்ஸ் கொண்டு வந்திருக்கு. The hero has just entered into the scene now. Ayya! Clap for it, right? In movies, it happens like this, right? So we have got NutriCharge Protein Shake, and this Protein Shake comprises of all the 3 proteins: whey, soy, and casein. And that's how Protein Shake Banana Caramel has come, in which you have got a fantastic taste and has banana caramel. Next is Protein Shake Coffee Hazelnut. In that also we have added 3 proteins: whey protein, soy protein, and casein. And that's how we got NutriCharge Protein Shake Coffee Hazelnut. Absolute wonderful, tasty this thing. All this for all those people who always, complained about the taste factor in the protein. So this is one of the best for them. And if you ask me personally, the best thing is to add NutriCharge cocoa product to coffee hazelnut, mix it and have it. You will get more amount of protein, you will get more taste, and you will have a wonderful time. Similarly, Kesar Pista with banana caramel will do. Now, what is that this NutriCharge product is going to give you? Health, taste, and convenience. Because it is ready to mix shake, right? You don't have to take a lot of time for that. So at what time you should take it? You can take it anytime, every time. Nutrition shake mix, right? Whenever you want, take it, mix it, and have it, right? And enjoy it as your breakfast, snack, dinner, or whatever it is. Anytime you can take, and how long you want to take, you can take for a long time. And in a day, you can take 2, 3, 4 times. No problem at all. Now, it is satisfy your sweet cravings. If the people I always say that, don't take sweets too much. Don't take sugar. But still you have got the sweet cravings. Look at this. This gentleman is slowly going towards the laddu. This uncle is already enjoying the gulab jamun. This lady is enjoying the laddu. But these 2 ladies, this you can see in the picture, they want to take that donuts and the cakes and all. The tension is there. Maybe they would have attended our class. That's the reason why this confusion is occurring. So the only thing what we can do is remove all these things and put in front of them NutriCharge product shake. And those people who are very hungry, so you want to curb your hunger pangs, instead of beating around your table for heavy carbohydrate fatty food, go for Nutri. It will give you energy, and it will give you muscles. So a quick nutritious meal mix for the busy you. If you are very busy and you don't have time to even cook food, this is a very, very simple thing for you. And it features with tri-protein blend. That is 3 proteins have been added to it. Protein, 1 scoop is there inside. That need to take full scoop, and that gives you 10 grams. And it gives you 40% protein. Okay? Okay, we'll come back after this. சோ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, புரதம்னா என்ன, புரதச்சத்து எதுக்கு, எத்தனை வகையான புரதம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நம்ம முதல் முறையாக நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடயட் ஷேக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 3 வகையான புரதம், அதாவது சோயா, வை, கெசைன், இந்த 3 வகையான புரதத்தையும் உள்ள சேர்த்திருக்காங்க. அப்ப அற்புதமான ஒண்ணு தானே. சோ புரதம் நிறைஞ்சிருக்கிற சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் 3 வகையான 2 டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாரும்போது அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தாங்க. சோ இது என்னென்ன டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு பனானா கேரமல்லையும், இன்னொன்னு காஃபி ஹேசல்நட், நமக்கு 2 டேஸ்ட்ல கிடைக்குது. சோ நியூட்ரிசார்ஜ் ப்ரோடயட் ஷேக் இதுக்குள்ள 3 வகையான புரதத்தை உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன தனித்துவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புரதம் நாளே நம்மளுக்கு அந்த புரோட்டீன் பவுடர்னாலே டேஸ்டே இருக்காதுங்க. சோ சாப்பிடுறவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ அந்த டேஸ்ட்டுக்காக பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் தூக்கி அள்ளி எடுத்து உள்ள போட்டிருக்கனால இது டேஸ்ட்டுக்கு வந்து குறைவே இல்லைங்க. ஒருக்க குடிச்சிட்டாங்கன்னா திரும்ப வந்து உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க.
ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது போக 3 வகையான புரதம் சேர்த்திருக்கனால உங்களுக்கு சத்து, சரியா, சத்து கிடைச்சிக்கிட்டே இருக்க போது, அதுவும் டேஸ்டா இருக்க போது, கன்வீனியன்ஸா இருக்கு. சோ உங்களுக்கு வந்து இஷ்டத்துக்கு நீங்க எப்பனாலும் பருகிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, இப்ப நீங்க காலையில எந்திரிச்சு நான் குடிக்கணும் போல இருக்கா, குடிங்க. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கணும் போல இருக்கா, பசிக்குதா, குடிக்கலாம். சோ நைட்டு சாப்பிட்டேன், நைட்டு திடீர்னு எனக்கு 12 மணிக்கெல்லாம் பசிக்குது, அநியாரம் பண்ணுவா, நீங்க இதை வந்து எப்பனாலும் எப்படினாலும் சாப்பிடலாம். சோ அதனாலதான் இது வந்து நியூட்ரிசார்ஜ் நம்ம ப்ராடக்ட் ஷேக் வந்து எனி டைம் நீங்க ஜஸ்ட் இது பண்ணி குடிச்சிடலாம். இதை வந்து நீங்க எந்த நேரத்திலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது போக இது உங்களோட ஸ்வீட் கார்விங்ஸை வந்து நிறைவடைய செய்யுதுங்க. அதன ஸ்வீட் கார்விங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த இனிப்பு வந்து சாப்பிட்டாதான் உண்டு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு இனிப்பு சாப்பிடணும். இல்லாட்டி இந்த மத்தியானம் ஒரு 12 மணிக்கு 2:30க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, டேபிள்ல யாரும் இல்லாத போது ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டாதான் ஒரு மாதிரி முழுமையடையும் ஒரு நாளே. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில கெட்டதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே இது நம்மளுக்கு அவங்க அதே அந்த ஸ்வீட் இல்லாம அவங்க கையில, இப்ப பாத்தீங்கன்னா எல்லார் கையிலயும் நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் நம்ம ஷேக் கொடுத்திருக்கோம். இது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு புரதம் உள்ள நிறைஞ்சு இருக்கிறனால உங்களுக்கு ஒரு மாதிரி வயிறு ஃபுல்லாக்கி உங்களுக்கு அந்த இனிப்பு சாப்பிடறது வந்து உங்களுக்கு வந்து கேட்காது. சோ நீங்க ரொம்ப பசியா இருந்தாலும் இதை குடிச்ச உடனே அது என்ன பண்ணிரும்னா, உங்களோட அந்த பசித்தன்மையை குறைச்சு உங்களோட தூண்டுதலை, ஏதாச்சும் ஸ்வீட்டை சாப்பிடணும், ஏதாச்சும் ஒரு நொறுக்கு திணியை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது இல்லையா, அதை வந்து கம்மி பண்ணிடுங்க. அது நீங்க வந்து கேட்க மாட்டீங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா இப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடறத கம்மி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி யாரெல்லாம் எனக்கு நேரமே இல்ல, பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப மக்கள் எல்லாருமே அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம், அப்படிதானே? சோ ஐடி ஃபீல்ட்ல இருக்கட்டும், ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டா எல்லாரும் வேலை பாக்குறாங்க. அப்படிங்கிற போது நீங்க இதை நம்ம இன்ட்ரோ பண்ற மூலியமா என்ன ஆகும்னா, எவ்வளவு ஒரு 2 இட்லி தான் சாப்பிட முடியுது, அரை இட்லி தான் சாப்பிட முடியுது, சாப்பிடவே முடியல அப்படின்னாலும் ஒரு சத்துக்கள் நிறைஞ்சு இந்த நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் குடுக்கறனால ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த சத்துக்கள் எல்லாம் உள்ளடக்கிறோங்க. சோ இதுல 3 வகையான புரதம் உள்ளடக்கி இருக்கு. உள்ள வந்து ஒரு ஸ்கூப் இருக்கும். அந்த ஸ்கூப் ஃபுல்லா எடுத்து அவங்க மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு தடவையும் குடிச்சுக்கணும். சோ அந்த ஒரு சர்விங்ல ஒரு ஸ்கூப்புக்குள்ள அவங்களுக்கு 10 கிராம்ஸ் புரோட்டீன் கிடைக்குது. 3 வகையான புரதம் 10 கிராம் வந்து கிடைக்கும். சோ அப்ப 40% புரதச்சத்து வந்து நமக்கு எதுல கிடைச்சோம்னா இதுல இருந்தே கிடைச்சிருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோ டயட், இப்ப வந்து கொக்கோ ப்ரோ டயட் ஷேக்கையும் நீங்க நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக்ல காஃபி ஹேசல்நட் இந்த ரெண்டையும் சேர்த்து குடிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு வெயிட்டோ அவ்வளவு கிராம் புரதம் தேவை, சரியா? அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற புரதம் இன்னும் அதிகமா நம்ம எதுல இருந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் குடிக்கிறது மூலமா என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். அதே நேரத்துல நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் பனானா கேரமலையும் எதோட சேர்ந்து குடிக்கலாம்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா கூட நம்ம சேர்ந்து குடிக்கலாம். அப்ப என்ன ஆகும், ஒரு நாளைக்கு நீங்க உங்க உடம்புக்கு புரதச்சத்து எவ்வளவு தேவையோ அது வந்து உங்க உடம்புக்கு கிடைச்சிருக்குங்க. எஸ் சார். Yes. And it also contains 26 vitamins and minerals. That doesn't mean that you need not have to take NutriCharge Woman or NutriCharge Man. That you need to continue with this. That's the reason why when you take NutriCharge Product Shake, you get a lot of energy. The tiredness goes off, right? And the benefits of taking NutriCharge Product Shake is it ensures sustained release of amino acids for optimal muscle growth. Number 1. Number 2, promotes healthy muscle mass. Number 3, absolutely useful for digestive support. And the next point is it keeps you absolutely filled. That means you don't feel hungry again and again for longer. And it gives you sustained energy because all the proteins are released at a different time. All the proteins are leaving your body at a different time. So sustained energy will be there. And also it will help you for immune support. It will enhance your immunity as such. And I'll come back to that. Yes. Yes, sir. So, அப்ப இதுல வந்து புரதம் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லங்க. இது புரதச்சத்தோட சேர்த்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் எத்தனை வகையான ஒரு 20 வகையான சத்துக்களையும் உள்ளடக்கி இருக்காங்க, சரியா? அப்ப இது சாப்பிடறவங்க நாங்க நியூட்ரிசார்ஜ் மேன், நியூட்ரிசார்ஜ் விமன் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுவும் சாப்பிடணும், சரியா? இதுல வந்து நமக்கு 26 வகையான விட்டமின்ஸும் தாதுக்களையும் உள்ளடக்கி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ அப்ப நியூட்ரிசார்ஜ் நம்ம ப்ராடக்ட் ஷேக் சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்நேரமும் உங்க ரத்தத்துல வந்து புரதச்சத்து நிறைஞ்சிருக்கு. அப்ப எந்நேரம் புரதச்சத்து இருந்துச்சுன்னா, புரதம் உங்க ரத்தத்துல எப்பயும் இருக்கிறனால மசில் மாஸ், அதாவது தசைகளோட அளவு வந்து கூடி இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த விதத்திலும் தசைகள் வந்து குறையாது. சோ வயசானாலும் உங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கீங்க. மசில்ஸ் மாஸ் வந்து கூடி இருக்கு. சோ மசில் மாஸ் கூடி இருக்கு, புரதச்சத்து நிறைஞ்சு இருக்கிறனால உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான தன்மை வந்து உங்களுக்கு கரெக்டா நடக்குது. நீங்க சாப்பிடுற சாப்பாடு
கரெக்டா அந்த சத்துக்கள் எல்லாம் எடுத்து ரத்தத்துல வந்து புரதச்சத்து நிறைஞ்சி இருக்குங்க. அதே மாதிரி நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்முன்னு இருக்கும். உடனே பசிக்காது உங்களுக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா புரதம் சரியான அளவுல உடம்பு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பசித்தன்மை வந்து உங்க உடம்பு வந்து கம்மி பண்ணிடும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அபாரமா கூடிருது. உங்களுக்கே அறியாம ஒரு சஸ்டைன்ட் எனர்ஜி இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஒரு எனர்ஜி பேக்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எப்ப அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடயட் ஷேக் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். எஸ் சார். And now I'll show you how to make this NutriCharge Prodite shake in just within 30 seconds. You need to take one Prodite shake and one mixture, what's it? Shaker. Now look at this. You will definitely love it. Whether you are taking banana caramel or you are taking coffee hazelnut, you are going to love it. Now let us see how you need to make. Very easy to make. Take 200 ml cold milk or water in a shaker. Then add 1 full scoop of NutriCharge Prodite shake. I repeat, 1 full scoop for 1 person. It's not 1 full scoop for a family. Okay, so you should make sure about it. Okay, and the third one is you need to shake it well. Very simple now. Okay, now I'll show you a video how you need to make it. What I said, I'll show you in video. Look at this. Here we go. That's it. How much it took? Hardly 20 seconds. So easy to make and so easy to drink, and after drinking it's so tasty. And the No Club, understand this very carefully. NutriCharge Prodite shake doesn't have any artificial color. It is natural. It doesn't have any artificial flavor. It's natural flavor of banana caramel and coffee hazelnut. No trans fat whatsoever. No added sucrose or refined sugar. So the taste which you are getting, the sweetness which you are getting, is not by sucrose or for refined sugar, which I always say is not to take. It is sucralose, and sucralose is very low calorie sugar, which is very good to taste, and no added preservatives. No added preservatives. So these are the No Club. All these things doesn't feature in NutriCharge Prodite shake, and it, as you all know, it comes in 2 tastes, and the number 1 is nothing but banana caramel, which is real banana fused with smooth and golden caramel. So original one, right? And the second taste is nothing but coffee hazelnut. And I request all those people who actually enjoys coffee and who loves coffee, this is a fun twist to your regular coffee habit. Just enjoy it. You will definitely love this. Okay. And when to take? Anytime. Whenever you feel like you can take. Because earlier when you used to take, most of the people take Prodite along with breakfast, right? And after that, they don't take at all. So the protein intake is only happening through breakfast. After that, during the lunch, during the night, any time, the protein is not getting into your body. That means in 24 hours, only one time you are taking protein. And research says that not eating proper amount of protein at each meal contributes to the loss of muscle that can occur with aging. And this is what is happening to each and everyone who is there in this world. Very simple understanding. So we take PVM of breakfast. After that, we forget protein. We remember that. Then we think of it only in the next morning. This is a big problem. Take care of that. That's the reason why we came out with this such a wonderful product, which you can take at any time, whenever you require. Yes, ma'am. சோ அடுத்து இதை வந்து எப்படி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சார் ஒரு குட்டி வீடியோ காட்டினாங்க இல்லையா? சோ நீங்க நியூட்ரிசார்ஜ் ப்ரோடேட் ஷேக் வாங்கும் போது உள்ளவே நம்மளுக்கு வந்து கூடவே அந்த ஒரு ஷேக்கரும் கிடைக்குங்க. சோ அதுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. 1 டம்ளர் ஜில்லுன்னு பால், இல்லாட்டி ஜில்லுன்னு விரும்பலன்னா நீங்க எப்படி பால் விருப்பப்படுறீங்களோ அதே மாதிரி. சோ 1 டம்ளர் பால் என்ன பண்ணணும்னா அதை திறந்து உள்ள ஊத்திக்கணும். இது அப்புறம் 1 ஸ்கூப் நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடேட் ஷேக்கை எடுத்து அதையும் உள்ள போட்டு
ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் நல்லா இப்படி நீங்க குளுக்குனா போதும், ஒரு 20 செகண்ட்ல நமக்கு என்ன ஆயிரும்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் வந்து ரெடி ஆயிருது. சோ நம்ம இப்ப காட்டின வீடியோ அதுதான். அடுத்து நோனோ கிளப். அது என்ன நோனோ கிளப் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக்ல எந்த ஒரு கலப்படமும் சேர்க்கவில்லை. அதாவது ஒரு ஆர்டிபிஷியல் கலர், செயற்கையான கலர் சேர்க்கல, செயற்கையான டேஸ்ட் பிளேவருக்காக எதுவுமே சேர்க்கல. எல்லாமே நம்ம அப்படியே உண்மையான ஒரு பனானா இருக்கட்டும், கேரமலா இருக்கட்டும், அப்படியே உண்மையானதா சேர்த்துக்கோமே தவிர எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலப்படமும் நம்ம சேர்க்கல. எந்த ஒரு கொழுப்பு சத்தும் இதுல நிறைஞ்சு இல்லைங்க. சீனி, சர்க்கரை, அதாவது அந்த சர்க்கரை வந்து சுக்ரோஸ் அப்படிங்கிற சர்க்கரை வந்து நம்ம இதுல சேர்க்கவே இல்லை. நோ அதர் பிரிசர்வேட்டிவ். சோ இது எல்லாமே கண்டிப்பான முறையில் நம்ம சேர்க்கவே இல்லை. அதை வந்து நம்ம தெளிவா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லலாம் மக்கள் கிட்ட. இது நம்மளுக்கு 2 டேஸ்ட்ல கிடைக்குது. என்னென்ன டேஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பனானா கேரமல் டேஸ்ட்லயும், இன்னொன்னு காஃபி ஹேசல்நட் டேஸ்ட்லயும் கிடைக்கும். சோ பனானா கேரமல், ஒன்னொன்னு காஃபி ஹேசல்நட். சோ யார் யாருக்குன்னா அந்த காஃபி டேஸ்ட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க நீங்க இந்த காஃபி ஹேசல்நட் கண்டிப்பான முறையில் டேஸ்ட் பண்ணணும். ஏன்னா பயங்கரமா இருக்குங்க. ரொம்ப ஸ்மெல்லே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை எப்போதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பாங்க இல்லையா? சோ அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க எந்த நேரத்துலனாலும் எடுத்துக்கலாம். சரியா? நீங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு சாப்பிடலாம், சாப்பிடாமயும் சாப்பிடலாம். அப்ப எந்த நேரத்திலையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் வந்து எடுத்துக்கலாம். எஸ் சார். அப்ப ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க கம்மியா சாப்பிட்டுக்கிட்டே வர்றது உங்க உடம்புல என்ன ஆகும்னா அந்த மசில்ஸ் குறையும். சாப்பாடு இல்லாம உங்களுக்கு என்ன ஆகும்னா வயசாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மசில்ஸ் குறைஞ்சுக்கிட்டே வரும், புரதச்சத்து இல்லாதனால. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு வகையில நம்ம சாப்பிடல புரதச்சத்து நிறைஞ்சு இல்லைனாலும் இது மாதிரி ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபுட், ஒரு சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த புரதச்சத்தை வந்து நம்மளே அறியாம நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம உடம்புல அதோட வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு, நம்ம பயப்பட தேவையில்லை. சரியா? எஸ் சார். And now we have got a wonderful wide range of protein along with us. Now, NutriCharge cocoa product, NutriCharge strawberry product, NutriCharge Kesar Pista product, NutriCharge product shake banana caramel, and NutriCharge product shake coffee hazelnut. Now you can understand the value of protein. Otherwise, we wouldn't have come with these type of or these range of proteins, right? Only protein. And if you are lucky, you may come with another 2. So we'll keep our fingers crossed that in the near future you may find 2 more coming, right? So that is the value of protein which is required. That is the importance of protein in a person's life. And as very fast recapitulation, 74% protein in NutriCharge cocoa product, NutriCharge strawberry product, vegan because it contains no milk, no added sugar. Now, NutriCharge Kesar Pista, 64% protein, 100% vegetarian, and it can be taken in hot milk, or I would also prefer you take in a cold milk. Then NutriCharge product shakes, 40% protein, 100% vegetarian, ready to be mixed with milk or water and can be made within seconds. So these are all the range of proteins which NutriCharge has given to you. So I request each and everybody to be a part of this and take this in adequate quantity. Yes, ma'am. Yes, sir. சோ நம்ம நியூட்ரிசார்ஜ்ல புரதத்துக்கே நம்ம என்னென்ன ப்ராடக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெறும் புரதச்சத்துக்காக நியூட்ரிசார்ஜ் கோகோ ப்ராடக்ட், நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட், நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட், நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் கேரமல், பனானா கேரமல் அண்ட் காஃபி ஹேசல்நட். அப்ப பாத்துக்கோங்க, ஒரு புரதம் முக்கியம்ங்கிறதுனால நம்ம எவ்வளவு போட்டிருக்கோம். இன் ஃபியூச்சர்ல இன்னும் புரதத்தை வச்சு ஒரு புது நியூ ப்ராடக்ட்ஸ் வந்தா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அது வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். அப்ப நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட், நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட்ல 74% புரதம் இருக்கு. சோ இது வந்து பியூர் வெஜிடேரியன், இதுல எக்ஸ்ட்ரா ஆடட் சுகர் எதுவுமே கிடையாது. அடுத்தது நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் 64% புரதச்சத்து நிறைச்சிருக்குங்க. இதுவும் பியூர் வெஜிடேரியன் ப்ராடக்ட். இதை வந்து நீங்க சூடான பால்ல, ஜில் பால்ல எப்படினாலும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இப்ப பார்த்த நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் பாத்தீங்கன்னா 40% புரதம் நிறைஞ்சிருக்கு. இதுவும் 100%
வெஜ் ப்ராடக்ட் இதை வந்து அப்படியே நீங்க பால்ல கலந்து எந்த நேரத்திலையும் 1 செகண்ட்ல கலந்து நீங்க குடிச்சிடலாம். எஸ் சார். Okay, now pack size is 500 grams. Introductory MRP is 1900 and the DP is 1335. And the first time in the RCM that the gap between DP and MRP is increased to 30%. Otherwise, it is 20% more. For this product, it is 30%. And you get a BV of a wonderful 1001. From left to right and right to left, it remains 1001. Right? So this is what it's all about. And introductory benefit with one pack, you know how much you are going to get. 565 rupees you are getting with one pack of NutriCharge Chloride Shake. And target one consumer every day. So what is the benefit you are going to get? For one consumer, 565. So daily one consumer means 30 per month, isn't it? And this is the retail profit you are making, 16,950 with 30 consumers only, I'm telling you, right? And the monthly, you know, BV, 30,000, isn't it? So bonus, 16.5%. That is a performance bonus, you will get 4,950. So when you sell 30 NutriCharge Chloride Shake per month, this is what you are going to get. And put together, just imagine 16,950 plus 4,950. Now all the clubs which we are talking about, Diamond Club, Super Diamond Club, Star Diamond Club, and Crown Club, it is a cakewalk for you. Simply, so you are there. Yes. Yes, sir. So நம்ம இப்ப நியூட்ரிசார்ஜ் ப்ரோடைட் ஷேக் எவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதோட பேக் சைஸ் வந்து 500 கிராம்ங்க, அதாவது 1/2 கிலோ. சரியா? ஒரு டப்பா விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1900 rupees இது MRP. டிபி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1335, 1335 ரூபா. சோ இது ஒரு பாக்ஸ் நீங்க விக்கிறனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிவி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1001. சோ சூப்பர்ல, இட்ஸ் அமேசிங்ல, அற்புதம்ல. சோ ஒரு இதை வித்தாலே உங்களுக்கு வந்து பிவி எவ்வளவு கிடைச்சோம்னா 1001 கிடைச்சது. சரியா? அப்ப இது நீங்க ஒரு பேக் விக்கிறனால உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு டப்பா விக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 565 ரூபா. சரியா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தங்க கிட்ட நீங்க நியூட்ரிசார்ஜ் ப்ரோடைட் ஷேக் விக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 565 ரூபானா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க கையில எவ்வளவு நிக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் மட்டும் சொல்றோம். சரியா? 30 பேருக்கு கொடுத்திருப்பீங்க. அப்ப 16,000 கிட்டத்தட்ட 16,950 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். எஸ் சார். அப்ப மந்த்லி ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு பிவி பாயிண்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ் சார், சோ 30,000 ஒரு பாக்ஸ் விற்கும் போது 1000 ரூபாய், 1000 பிவி. அப்ப ஒரு மாசத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது ஒருத்தங்கிட்ட வித்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 கிடைச்சிருது. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கூடி, பிவியும் கூடி, நீங்க ஈஸியா இருக்கிற எல்லா கிளப்லயும் நுழைஞ்சிடலாம். இது வந்து உங்களுக்கு இதாயிருது. அப்ப பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு வந்து 4,950 ரூபாய் கிடைக்கும். சரியா? அப்ப ஒரு மாசத்துக்கு 4,950 ரூபாய். அது போக உங்களுக்கு ரீட்டைல் மார்ஜின் 16,950 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க நியூட்ரிசார்ஜ் நீங்க நம்ம ப்ரோடைட் ஷேக் விற்கிறதுனாலயா. அப்ப எல்லா கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுன் கிளப் எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, இந்த ஒரு ப்ராடக்ட் வித்தே நீங்க பிவியை கூட்டி எங்கேயோ போயிருவீங்க. Yes, sir. Yes. And what are the target audience? Just a minute. Just stuck somewhere. Okay, stuck somewhere. Just yeah. Target audience. Okay, where we need to actually concentrate. An ideal NutriCharge customer should have money to buy supplements regularly. Number one, should be the decision maker and should have education and awareness. The last thing we will give, that's not a problem. But the rest of the thing you should need to understand properly. And you should go and talk to those type of people where definitely you will get inroads. And you can go to the gym goers and players. You can go and promote this product. Walkers, yoga, people who do in the morning, then homemakers and students. Students take everything, right? So why can't we give them this? This has got taste, this has got health. And office goers who are very busy, look at that. She's doing job and she's eating and drinking. So it will definitely help them a lot. Then who should take? Everyone above the 18 years of age
can take it. 18 to 25, you can look at this, right? 25 to 40 years, you can see over there, you can give. And 40 to 60, you can give. And 60 and above, you can give. That means each and everyone who is above 18, you can give NutriCharge Prodite Shake. Now the next question comes, why we should not give below 18, right? If you are given, no problem at all. That doesn't make any problem. But ethically, we will not promote because there is a rule and regulation, and the FSSAI has not approved sucralose, which is the sweet enhancer in NutriCharge Prodite Shake, to be given for children below 18 years of age. And that could be the reason why it has been said like that, because most of the company has not actually come out with sucralose. So we are, I think, very rare companies will come out with this. So definitely, very soon we'll get the permission for this. We have already put that into the eyes of FSSAI. So we'll definitely get the result for that. Okay, now who should not take? That we'll talk about later. Yes. Yes, sir. So எங்கெல்லாம் நம்ம எப்படிலாம் ப்ரோமோட் பண்ணலாம், யார்கிட்டனா போய் அணுகலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ நியூட்ரிசார்ஜ் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட காசு இருக்கணும். அது போக அவங்க ஒரு டெசிஷன் மேக்கரா இருக்கணும். ஓகே, என் உடம்புக்கு புரதம் தேவை அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அது போக அவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ், ஒரு கல்வி நம்மளுக்கு சொல்றது புரியுற அளவுக்கு இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆப்வியஸ்லி நம்மளோட கஸ்டமர் ஆயிருப்பாங்க. சரியா? சரி, எங்க போய் நம்ம இதை போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாருன்னா ஜிம் போறாங்களோ அவங்க கிட்ட கண்டிப்பா பேசுங்க. ஏன்னா ஜிம் போறவங்களுக்கு புரதச்சத்துனா என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். சரியா? அவங்க கிட்ட பேசினா நீங்க ஈஸியா டார்கெட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்ல, நம்ம யோகா கிளாஸ்ல, வாக்கிங் போகும்போது கூட வருவாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட சொல்லுங்க. அது போக வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு மிக 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 அவசியம். சோ அவங்க கிட்ட நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ், சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க வந்து மல்டி டாஸ்கிங் பண்றதுனால அவங்களுக்கிட்டும் நம்ம பேசி இந்த நன்மைகளை புரிய வைக்கலாம். 3 வகையான புரதம் இருக்குன்னு. அடுத்து ஆபீஸ் கோயர், சோ அந்த லேடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கும் டைம் இல்ல, இங்கிட்டும் அங்கிட்டும் விட்டு கொடுக்காம பண்றதுனால டூயல் ரோல் 2 வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கும் தேவை. அப்ப எப்ப இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 18 வயசுக்கு மேல் தாண்டி அவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடைட் ஷேக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஏன் 18 வயசுக்குள்ள கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல சேர்த்திருக்கக்கூடிய அந்த இனிப்பு சுக்ரலோஸ் அப்படிங்கிற அந்த இனிப்பு சத்து வந்து 18 வயசு கீழே கொடுக்க கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் FSSAI அங்கீகரிச்சிருக்கனால அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாம இருக்கும். அவங்களும் அப்படி குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இல்ல அந்த அளவுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. ஆனா அவங்க கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி, ரூல்ஸ் படி அந்த சுக்ரலோஸ் சேர்த்திருக்க உணவை 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது. அப்ப 18 வயசுல இருந்து 60 வயசு மேல எந்த யாருக்குனாலும் நம்ம தயங்காம இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். எஸ் சார். Now who should not take? Pregnant women, lactating mothers, infants, children, pre-diabetics and diabetics. So these are the category of the people who you should not promote NutriCharge Prodite Shake, right? You can see pregnant woman and lactating mother, because it is not supposed to be given to the children, and that's the reason why all these categories have been avoided. And of course, pre-diabetics and diabetics, they should not take. Yes. Yes, sir. So அடுத்து யாரெல்லாம் இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரெக்னன்ட் லேடிஸ், அதாவது கருவுற்றிருக்கவங்க வந்து இதை எடுத்துக்க கூடாதுங்க. அவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. அது போக குழந்தைகளுக்கு, அது 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்க கூடாது. ப்ரீ டயபெட்டிஸ், டயபெட்டிக்ஸ், அதாவது சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க கூடாது. பால் ஊட்டும் தாய்மார்களுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுலாம் இதை வந்து பரிந்துரைக்க கூடாது. எஸ் சார். And we should not take, we should not give as usual for increased uric acid problem patients. We should not give. Then kidney problem, we should not give. And people with hypothyroid and hyperthyroid, we should not give. அது போக யார் யாருக்கு அவங்க ரத்தத்துல யூரிக் ஆசிட் அப்படிங்கிற அமிலம் கூட இருக்கோ அவங்களுக்கு இந்த 3 வகையான புரதம் நிறைஞ்ச நம்மளோட நியூட்ரிசார்ஜ் ப்ரோடைட் ஷேக் கொடுக்க கூடாது. தைராய்டு, ஹைப்போதைராய்டு இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டு இருந்தாலும் சரி, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதை கொடுக்காதீங்க. கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது கொடுக்காதீங்க. எஸ் சார். How long to take? Of course, for a very long time you need to take, and for a tasty profit, you can definitely enjoy this particular wonderful product of NutriCharge Prodite Shake. So I present before you this 2 wonderful Nutrient Prodite Shake, NutriCharge Prodite Shake for you, banana caramel and coffee hazelnut. Take it, enjoy it, sell it, and make income and fly, fly and fly. Thank you. சோ இதை எவ்வளவு அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு நாள் வாழ்நாள் ஆரோக்கியமா இருக்கணும், உங்க தசைகளை அப்படியே வச்சுக்கணும்
அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதனால அடையக்கூடிய நன்மைகள் வந்து நிறைய. உங்களுக்கு வந்து பிவி வந்து நிறைய கிடைக்குது. இது ஈஸி. இதுல வந்து 3 வகையான புரதம் சேர்த்திருக்கனால மக்களை கன்வின்ஸ் பண்றதும் ஈஸி. அது போக இதுல கலந்திருக்க டேஸ்ட் வந்து சாப்பிட்டாங்கன்னா திரும்ப கூட கேட்பாங்க. அதனால இதோட நன்மைகளும் கூட, டேஸ்டும் கூட, கன்வீனியன்ஸ், பிவியும் கூட. அதனால இது வந்து ஒரு அற்புதமான ப்ராடக்ட். தேங்க்யூ.